ஹர ஹர நம பார்வதிபதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குனித்த புருவமும் குவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. ஏகாஸ்யந்து சதுர்புஜம் திரணஜனம் வாமேது துத்தூரகம் சந்திரம் பத்ரசிகி பிரசாதிகரம் ஊர்ಧ್ವம் பதம் குஞ்சிதம் சவ்யே ஸ்வஸ்திதகுண்டலே டமருகம் கங்காபஜே பிப்ரதம் வந்தே கீர்ணஜடம் நடேசமகிஷம் அபஸ்மாரமேகஸ்திதம். எல்லாம் அல்ல நடராஜ பெருமானுடைய பெருங்கருணையினாலே நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம பாடசாலை, தொலைபேசி 9865098370, அடியனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 20/12/2021 முதல் 26/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிக்காரர்களுக்கும் அதனை சார்ந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட ஜன்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களும் வழிபாட்டு முறைகளையும் பார்த்துட்டு, இந்த வார சந்திராஷ்டமத்தையும் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 19/12/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம், 20/12/2021 திங்கட்கிழமை ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பேர் ஆருத்ரான்னு பேர். இந்த மார்கழி மாதத்தில் தனுர் மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமும் பிறகு அலங்காரங்கள் செய்து தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த சுமங்கலி பெண்கள் எல்லாம் தாங்கள் சுமங்கலிகளாக இருக்க வேண்டும், தங்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் நீண்ட ஆயுளை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த மங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாங்கல்ய சரடுகள் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக விளங்குகின்றது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறை அபிஷேகங்கள் நடைபெறும், வழிபாடுகள் நடைபெறும். அப்போது இந்த ஆணி திருமஞ்சனம், மார்கழி திருவாதிரையும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் தை மாதம் மார்கழி 30ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயனம் சொல்லுவோம். இப்போ தட்சிணாயனத்திற்கு முன்பாக உத்தராயணத்தினுடைய இறுதி காலமாக இருக்கக்கூடியது ஆணி மாதம். இப்போ அந்த உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமான ஆணி திருமஞ்சனத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும், இந்த தட்சிணாயனத்தினுடைய இறுதி மாதமாக விளங்கக்கூடியது இந்த மார்கழி மாதம், தை 1 ஆணி 30 வரைக்கும் உத்தராயணம். அப்போ அந்த தட்சிணாயனத்தினுடைய இறுதி மாதமாக விளங்கக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலையும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள்லாம் பண்ணி கலந்துட்டோம்னால் இந்த ஆடல், பாடல், கலை, இசை, நாடகம், சினிமா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது யோகம். சுமங்கலிகளுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அது 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சம்பவிக்கிறதுனால அந்த ஆருத்ரா அபிஷேகம் தரிசனத்தை கண்டுகளித்து எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு, 22/12/2021 புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி தினமானது அன்றைய தினம் சம்பவிக்கிறது. எனவே அன்றைய தினம் விரதங்கள் மேற்கொண்டு அப்பம், அதிரசம், குழக்கட்டை, மோதகம், அவல் பொரி, சுண்டல், பாயசம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரசாதம் செய்து அருகம்பல்லை எடுத்து விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகருக்கு சாட்சி வழிபட்டு வந்தால் என்ன காரியத்தை நினைத்து வேண்டுகிறவோ அந்த காரியம் நடைபெறும் என்பது சாஸ்திரம். 24/12/2021 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி,
முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வந்தால் வம்சவருத்தி, குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் ஏற்படும். இது இந்த வார விசேஷங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் விருச்சிகம், தனுசு, மகரம். அப்போது விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த 3 ராசியைச் சேர்ந்தவர்கள் இறை வழிபாட்டுடன் அமைதியாக இந்த வாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 20/12/2021 முதல் 26/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தேவைகளை பற்றி பார்க்கிறோம். இந்த வார பலாபலன்களில் ராசியிலே ராகு சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. யோகக்காரகன் ராசியில் இருக்கும் பொழுது திடீர் யோகங்கள் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், பெயர், புகழ், அந்தஸ்து, பாராட்டு, கௌரவங்கள் இதெல்லாம் திடீர்னு ஏற்படும். எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடைபெறும். ரொம்ப நாளாக மனசில் திட்டம் போட்டு வச்சுருந்த காரியங்கள்லாம் திடீர்னு நம்ம நினைக்காதப்ப அது நடந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக காரியங்கள் எல்லாம் நடக்கும். எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விளங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக குடும்ப வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்ப வருமானம், ஒட்டுமொத்த வருமானங்கிறது அதிகரித்து அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரி உயர்கல்வித்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, கஸ்டம்ஸ், பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரியில் இருக்கிறவங்க, சேல்ஸ் டேக்ஸு, வணிக வரி இந்த மாதிரியில் இருக்கிறவங்க, வரித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். உணவகங்கள், கேட்டரிங் சர்வீஸ், கேண்டீன், டீ கடை, பேக்கரி இந்த மாதிரி உணவு சம்பந்தமான வியாபாரிகளுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி நடைபாதை கடை வியாபாரிகள், மளிகை கடை, மொத்தமான மளிகை வியாபாரிகள், ஜென்ரல் மர்ச்சன்ட் இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, நடைபாதை கடை, காய்கறி, புஷ்பம், மளிகை, பால், பழங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம், யோகம் அதிகரிக்கும். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால தொழிலை பொறுத்த வரைக்கும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாது. நம்மளுடைய கண் பார்வையில், நம்மளுடைய மேற்பார்வையில் நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யணுமே தவிர பிறருடைய ஆசை வார்த்தையை நம்பினோம்னால் ஏமாந்துடுவோம். கூட அவர் இருக்கார் பார்த்துப்பார், இவர் இருப்பார் பார்த்துப்பார், கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, கூட்டணியாக பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒத்து வராது. 1 ரூபானாலும் 1 ரூபா நம்ம தனியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் வேலை செய்யணும். அதே மாதிரி திருமண பேச்சுக்கள் தடைபடும். குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும், நஷ்டங்கள் உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு. 9ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பு. சுக்கிரன் 9ல் இருக்கிறதுனால யோகம், லாபம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ் உண்டாகும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலை வளரும். பழைய கடன்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக ஆபரண தொழில் பண்ணுறவங்க, நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகளுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். நிதி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், நிதி நிறுவனங்கள், கொடுக்கல் வாங்கல், வங்கி ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரியே தனியார் துறை, சுய தொழில் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன வியாபாரிகள், வாகன பணிமனை, மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், எண்ணெய் சம்பந்தமான, ஆயில் சம்பந்தமான தொழில், பெட்ரோல் பங்க் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரி தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், லெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்படுது. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதுனால தகப்பனாருடைய உடல்நலம், கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. புதன் அதிலே இருக்கிறதுனால குருவுடைய வீட்டில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். கல்வித்துறை, கல்வி சாலைகள், கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் ஏற்படுது. அதே மாதிரியே தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், சொந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனி இதில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரியே ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இசை, நாடகம், ஜோதிடம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம்.
7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை மிகச் சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுது. வேளாண்மைத்துறை, விவசாயத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர் இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள், அதே மாதிரி மருத்துவ சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், மருத்துவ கல்வி பயிலக்கூடியவர்கள், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, போக்குவரத்து, கப்பல், விமானம், ரயில்வே இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் உண்டாகும், சம்பள உயர்வுகள் உண்டாகும். கேது 7ல் இருக்கிறதுனால ஞானம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் நன்மையை தரும். ஆன்மீகத்துறை, சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகம் ஏற்படுது. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். கணபதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.